Hello friends, welcome to Interesting ECE. ECEல டெக்னிக்கலா நிறைய கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், அனலாக் சர்க்யூட்ஸ், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் சர்க்யூட்ஸை பார்க்கலாம். டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்கலாக என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Digital electronics. Digital electronics means it's a field of electronics. Electronicsல வந்து logic gates, boolean logic functions இருக்கும். இப்போ logic gates வந்து packed in a simple IC. ICல pack பண்ணி அது வந்து ஒரு டிவைஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் டிவைசஸ் அப்படின்னா நிறைய கேட்ஸ் இருக்கிறத என்ன பண்ணணும், பூலியன் லாஜிக் ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஐசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே இருக்க டாபிக்ஸ் என்னென்னா பார்த்து அதில் இருக்கிற சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் பார்க்கலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ். நம்பர் சிஸ்டமில் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். கன்வர்ஷனில் டைப்பில் வந்து பைனரி டு டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், அந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆர் தேர். காம்ப்ளிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. செகண்ட் டைப் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் மினிமைசேஷன் டெக்னிக். பூலியன் அல்ஜிப்ராவில் மெயினாக இருக்கிறது தியரம்ஸ் அண்ட் கேமேப். மினிமைசேஷன் டெக்னிக்லேயும் கேமேப்ஸ் வச்சு மினிமைஸ் பண்ணி அதோட ட்ரூத் டேபிள், லாஜிக் டயக்ராம்ஸில் பார்க்க போகிறோம். தேர்ட் இஸ் லாஜிக் கேட்ஸ் அண்ட் லாஜிக் ஃபேமிலிஸ். லாஜிக் கேட்ஸ்னால் ஆண்ட் கேட், ஆர் கேட், அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் வரும். லாஜிக் ஃபேமிலிஸில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். Next is fourth one is arithmetic and combination circuits. In arithmetic circuits வந்து adders, subtractors, half adders, full adders வரும். combination circuits பார்த்தீங்கன்னா mux, demux and encoders, decoders, converters எல்லாமே வரும். Next is fifth topic is flip flops, counters, shift registers. இந்த 3 டைப்லேயுமே வந்து டைப்ஸ் இருக்குது. அதோட ஸ்டேட் டயக்ராம்ஸ், ட்ரூத் டேபிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸில் அதோட டைப்ஸ் இருக்குது. எஸ்ஆர், ஜேகே, டி, டி ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இருக்குது. கவுண்டர்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஷிஃப்ட் ரெஜிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் இருக்குங்க. டைப்ஸ் இருக்குது, அதோட ஸ்டேட் டயக்ராம்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் மெமரி டிவைசஸ். ஹவு டு ஸ்டோர் த டேட்டா, எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது வந்து மெமரி டிவைசஸ் பார்ப்போம். அதோட டைப்ஸ் வந்து ராம், ரேம், பிஎல்டி. இட் இஸ் அ ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைசஸ் பற்றி பார்ப்போம். Next is sequential circuits. Sequential circuits வந்து types வந்து asynchronous and synchronous are there. அதே மாதிரி converters. Next is converters, A to D and D to A converters. எல்லாமே மெயின் டாபிக்ஸ். இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் டீட்டெயிலாக ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம பார்க்க போகிறோம். Digital circuits operate with binary numbers of zeros and ones. டிஜிட்டல் சர்க்யூட்டில் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பைனரி நம்பர்ஸ் தாங்க. பைனரி நம்பர்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம், அதோட அவுட்புட் வந்து 1 இருந்துச்சுன்னா அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். இப்போ சர்க்யூட் வந்து நம்ம பிரெட் போர்டில் பண்ணோன்னா, இப்போ அவுட்புட் ஆஃப் த சர்க்யூட் இஸ் 1, தென் இட் இஸ் கால்ட் ட்ரூ. அது வந்து பாசிட்டிவ் லாஜிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. த அவுட்புட் ஆஃப் த சர்க்யூட் இஸ் 0, தென் இட் இஸ் கால்ட் ஃபால்ஸ். இட் இஸ் நெகட்டிவ் லாஜிக் சிஸ்டம். மெயினாக டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர்ஸ், டெலிஃபோன், டேட்டா ப்ராசஸிங். And the number system of zeros and ones are used in codes, conversions and operations. Arithmetic operationsல வந்து நம்பர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்பர் சிஸ்டமில் கன்வர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். கன்வர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். அதே மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ், பைனரி டு டெசிமல், பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். அதே மாதிரி தேர்ட் டைப் வந்து ஆக்டல், ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். அதே மாதிரி ஃபோர்த் வந்து ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் டைப் இருக்குது. மெயினாக பேஸ் வந்து டெசிமலுக்கு வந்து 10, பைனரியோட பேஸ் வந்து 2, ஆக்டலோட பேஸ் வந்து 8, ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறத பைனரி வேல்யூஸ். இப்போ ஹெக்ஸாடெசிமல் வந்து 0 to 15. இப்போ 16, அப்போ 0 ஆட் ஆச்சு, 0 to 15. ஆக்டலோட பேஸ் வந்து 8, ஸோ நம்பர்ஸ் வந்து 0 to 7. டெசிமல் வந்து 10, ஸோ 0 to 9. பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரேடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெசிமலோட கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், அந்த மாதிரி இதோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெசிமல் டு பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் வந்து டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அதே ரிவர்ஸ் ப்ராசஸ், இப்போ பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிம்பிள் மெத்தட் நான் எழுதியிருக்கேன். இது ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். பைனரினா 2, ஆக்டல் இஸ் 8, ஹெக்ஸாடெசிமல் 16. நம்பர் வந்து கிரேட்டர் தென் 9 இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் நம்ம வந்து டெனோட் பண்ணுவோம். இப்போ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 9, அப்போ 10னா A, 11னா B, 12னா C, D is 13, 14 is E, 15 is F. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வந்து ரேடிக்ஸால் டிவைட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த பைனரி வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பைனரி, இது ஆக்டல், இது ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறதா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்போ வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். 7 2s are 14, ரிமைண்டர் 1, 3 2s are 6, ரிமைண்டர் இஸ் 1, 1 2s are 2, ரிமைண்டர் இஸ் 1. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா பாட்டம் டு டாப் அப்ரோச், 1 1 1 1, அதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல்னா 8. ஸோ அந்த நம்பரை வந்து 8ஆல் டிவைட் பண்ணும், அவ்வளோதாங்க. ஸோ 10 8s are 80, ரிமைண்டர் இஸ் 6, 1 8s are 8, ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் 2. ஸோ இதுவும் அப்படி தான், பாட்டம் டு டாப் அப்ரோச் 1 to 6 to the base 8. நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வந்து 16. ஸோ 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், 2479 வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து 16ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 16s are 16, ரிமைண்டர் இஸ் 8. ஸோ இது வந்து 87. 5 16s are எவ்வளோ 80, 5 16s are 80. ஸோ 5 16s are 80, ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் 7. ஸோ 79. நெக்ஸ்ட் 79 வர்றதுக்கு 16, 16 4s are 64. ஸோ 16 4s are 64, ரிமைண்டர் இங்கே எவ்வளோ இருக்கும் 15 இருக்குது. ஸோ 15 எப்படி டினோட் பண்ணுவோம் F. ஸோ F. நெக்ஸ்ட் மறுபடியும் 16ஆல் டிவைட் பண்ணுவோம். 9 16s are 144, 9 16s are 144. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் 10, 154 வேணும் நம்மளுக்கு. ஸோ 16 9s are 144. ஸோ ரிமைண்டர் இஸ் 10. 10 வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் A. ஸோ இதுவும் அப்படி தான், பாட்டம் டு டாப். ஸோ 9 10 15 எப்படி எழுதலாம் 9AF, 9AF. இது எல்லாமே டிவிஷன் மெத்தடில் வரும். டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்னா டிவிஷன் மெத்தட். அந்த ரிமைண்டர் தான் ஆன்சர், இங்கே வர ரிமைண்டர் வேல்யூஸ் தான் ஆன்சர். இது எல்லாமே டிவிஷன் மெத்தடில் எல்லாமே பாட்டம் டு டாப் அப்ரோச் எழுதுவோம். புரிஞ்சுங்களா? இங்கே என்ன எழுதியிருக்குன்னா டிவைட் த நம்பர் பை இட்ஸ் ரேடிக்ஸ் அண்ட் ரைட் இட்ஸ் ரிமைண்டர்னு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பை ரேடிக்ஸ். இப்போ பைனரினா 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ஆக்டல்னா 8, ஹெக்ஸானா 16. அதை தான் அப்படி எழுதியிருக்கேன். பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரேடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இஃப் த நம்பர் இஸ் வித் ஃப்ராக்ஷன்ஸ், இப்போ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு வேல்யூஸ் இருந்தால் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வெறும் 15 மட்டும் இருந்துச்சு, அதை வந்து டிவிஷன் மெத்தடில் பண்ணோம். இப்போ வந்து 15க்கு அப்புறம் டெசிமல் வேல்யூஸ் இருக்குது. டெசிமலுக்கு அப்புறம் நிறைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா into 2. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், கன்வெர்ட்டிங் த டெசிமல் இன்டீஜர் இன்டு பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், டெசிமல் டு பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா பார்த்தோம். அதே தான் வித் டெசிமல் வேல்யூஸ். இப்போ டெசிமல் வேல்யூஸ் இருக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 15.625 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். இப்போ 15 லாஸ்ட்டாக பார்த்த மாதிரியே தான் 2ஆல் டிவைட் பண்ணி அந்த பைனரி வேல்யூஸை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0.625
இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 0.625. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெசிமல் டு பைனரி. ஸோ 0.625 இன்ட்டு 2. சரியா, மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 0.625 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1.25. இதில் என்ன ஒரு இதுனா, இந்த இருக்க கேரி வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கணும். இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை எழுதணும். இப்போ 1 இஸ் த கேரி. ஸோ கேரி வந்து 1 தனியாக எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குது? 0.25. அதை மட்டும் அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 0.25 இன்ட்டு 2. அந்த வேல்யூஸ் அப்படியே கொண்டு வந்து இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.50. வித் கேரி இங்கே என்ன இருக்குது? கேரி 0. ஸோ 0. Next 0.50 into 2. Answer is 1.00. With carry as 1. So இங்கே எப்படின்னா, first பார்த்தோம் வந்து bottom to top approach. இங்கே வந்து top to bottom. 101 values 101. இப்போ 15க்கு என்ன பார்த்துருக்கோம்? 1111 point. இங்கே என்ன values? 101. இதான் வந்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ஸ் வித் ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது டெசிமலுக்கு அப்புறம் ஏதோ வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ரெண்டுமே பண்ணணும். 15க்கு இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். செகண்ட் இஸ் டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.55 டு த பேஸ் 10. இதை வந்து டெசிமல் டு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இருக்குது, டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்டல்னால 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பைனரி, அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டல், டெசிமலுக்கு அப்புறம் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 0.55 இன்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4.40. லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிறது வந்து கேரி எடுத்துக்கணும், அதை வந்து 4 எடுத்துக்கணும். ஸோ 0.40 வித் கேரி 4. இப்போ 0.40 இருக்குங்களா? 0.40 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். Answer will be 3.20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.20 வரும். இப்போ இந்த 3 வந்து கேரியாக எடுத்துக்கணும். 0.20 இருக்கும், அதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.20 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணால் 1.60 வரும். 1.60. இதை வந்து கேரி எடுத்துக்கணும். இப்போ கேரி வந்து 1. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணதுனால டாப் டு பாட்டம் அப்ரோச் 431 தான் ஆன்சர். ஸோ 431. 0.55 எழுதியிருக்காங்கன்னா 0.431 டு த பேஸ் 8. இதான் வந்து டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். எதுக்குன்னா டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பை 2, டெசிமலுக்கு முன்னாடி வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வர்ஷன். டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் வந்து அதே தான் 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 0.62 ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ 0.62 இன்ட்டு 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. அதோட வேல்யூஸ் வந்து 9.92. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9.92 வரும். அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 0.92 வச்சுக்கணும், இதை வந்து கேரியாக வச்சுக்கணும். இப்போ கேரி இஸ் 9. நெக்ஸ்ட்டு 0.92 இன்ட்டு 16. இங்கே இருக்க 0.92 இங்கே வந்துட்டு இப்போ 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14.72. இது என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 14 வந்து கேரி எடுத்துக்கணும். கேரி எடுத்துகிட்டு 14 எப்படி இது பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலான்னா எக்ஸா டெசிமலில் வந்து சொல்லியிருக்கேங்க இல்லையா, ஏ வந்து 10, பி வந்து 11, அது மாதிரி 14 வந்து ஈயாக ரீப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 0.72 இருக்குங்களா, 0.72 இன்ட்டு 16. ஆன்சர் இஸ் 11.52. வந்து 0.52 எடுத்துக்கணும், 11 வந்து கேரியாக வச்சுக்கணும். ஸோ 11 இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் பி. நெக்ஸ்ட் 0.52 இன்ட்டு 16 இஸ் 8.32. ஸோ இது 8 வந்து கேரி எடுத்துகிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எழுதணும் 0.32. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஏன் மல்டிப்ளை பை 16 பண்ணுறோம்? டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூஸ், அதனால் வந்து மல்டிப்ளை. இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து இந்த நம்பரை வந்து 0க்கு பதிலாக 15ஓ 20ஓ ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது டிவைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அது ஹெக்ஸா டெசிமல்னால அந்த வேல்யூ வந்து 16ஆல் டிவைட் பண்ணுவோம். அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இது அதே தான். ஸோ 9, 14, 11, 8 வந்து 9EB8 ரெப்ரசன்ட் 9EB8. இங்கே 0 பாயிண்ட் இருக்கனால 0 பாயிண்ட். அவ்வளோதான் வந்து டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து டெசிமல் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். செகண்ட் வந்து
ஆக்டல் டு டெசிமல், பைனரி டு டெசிமல், ஹெக்ஸா டு டெசிமல் கன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இது வந்து இந்த மெத்தட் வந்து மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணுவோம் இந்த மெத்தடில். ஸோ பைனரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து டெசிமலாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த பேசிஸ் மெத்தட். இது வந்து சிம்பிள் மெத்தட். இப்போ 1 இன்ட்டு 2 பவர் 0. இப்போ வந்து டெசிமல் பைனரினால 2. ஸோ 2 பவர் 0. 1 இன்ட்டு 2 பவர் 0 இஸ் 1. Next value 1 into 2 power 1, that is 2. Next binary value is 0. 0 into 2 power 2. இப்போ 0 1 2 3 4 5 ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ பைனரி வேல்யூனால 2 power 0. Next 1 into 2 power 1. Next 0 into 2 power 2. 1 into 2 power 3, third position. Next 1 into 2 power 4. Next 1 into 2 power 5. இப்போ multiply பண்ணா 1 into 2 power 0 is 1. Next 1 into 2 power 1 is 2. 0 into 2 power 0 into multiply பண்ணா 0. 2 power 3 is 8. 8 into 1 8. 2 power 4 is 16. 2 power 5 is 32. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 59 வரும். ஸோ இதுதான் வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனோட ஆன்சர், 59 to the base 10. செகண்ட் இஸ் ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இப்போ வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்டலாக இருக்கும், அதை வந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பைனரி டு டெசிமல் பார்த்தோம், அது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி ஆக்டல் டு டெசிமல். இப்போ ஆக்டல்னா என்ன 8, ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. 5 into 8 power 0 is 5. எனிதிங் பவர் 0 வேல்யூ வந்து 1, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனிதிங் பவர் வேல்யூஸ் எனிதிங் பவர் 0 is 1. ஸோ 5 into 1 5. நெக்ஸ்ட் 6 into 8 பவர். இப்போ வந்து 8 வந்து பொசிஷன், இப்போ 8 பவர் 1. ஸோ 6 into 8 power 1 is 48. நெக்ஸ்ட் 4 into 8 power 2. 8 power 2 is 64. 64 into 4 is 256. இதெல்லாத்தையும் ஆட் பண்ண 309. The answer is 465 to the base 8 answer வந்து 309 to the base 10. So octal to decimal conversion. Third, hexadecimal to decimal conversion. இப்போ வேல்யூஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். அதே தான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மெத்தட் மட்டும் தாங்க, சரிங்களா. 2f59 2f59 வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும், மல்டிப்ளை ஹெக்ஸாடெசிமல்னு போட்டிருக்காங்க. ஸோ 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 16 power 0, 16 power 1, 16 power 2, 16 power 3 அப்படியே தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9 into 16 power 0, 5 into 16 power 1. இது என்னது எஃப்னா என்ன சொல்லியிருக்கேன் டெசிமல் வேல்யூஸில், ஏனா 10, பி 11 சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எஃப்னா 15. ஸோ 15 into 16 power 2. 16 power 2, 16 into 16 is 256. 256 into 15 ஆனால் மல்டிப்ளை பண்ணால் 3840. 3840. 16 power 3 into 2. 16 power 3 is 4096 into 2. 8192. So இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12121. So hexadecimal to decimal convert பண்ணியாச்சு, அதோட வேல்யூ இஸ் 12121 to the base 10. இதான் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் hexadecimal to decimal, octal to decimal conversion. Type is binary to octal conversion. For example, ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன் 1010111 பைனரி வேல்யூ. இதை நம்ம வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டல் இப்படி பைனரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு அந்த வேல்யூஸ் வந்து 3 டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 111 லாஸ்ட் இருந்து போகணும் எப்போவுமே. ஸோ 111 101 01 வரைக்கும் தான் இருக்குது, இப்போ ரிமைனிங் வேல்யூ இல்லை, அதனால 0வால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூஸ் என்ன, இப்போ வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கிற 111 ஆக்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 421 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 111 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 111 இது என்னது 4 5 6 7. ஸோ வேல்யூ 7, அதை வந்து 7ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 101 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 4 0 2 இல்லை. நெக்ஸ்ட்டு 1 4 5. ஸோ 5 வேல்யூ. நெக்ஸ்ட்டு 010 010 2 இங்கே இருக்குங்களா 2. ஸோ 2. ஸோ ஆன்சர் இஸ் 257 to the base 8. ஈஸி. நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். கொடுத்துருக்க வேலையை ஆக்டல் இருக்குது, இது நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 746. இப்போ
இப்போ 6னா 4 to 1ல சப்ஸ்டியூட் பண்ணும். 6 வந்து 4 4 5 6 1 1 0. நெக்ஸ்ட் 4 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 1 0 0. 4 வந்து 1ல தான் இருக்கு. இங்க பாருங்க 4 2 1. ஸோ 1 0 0. நெக்ஸ்ட் 7 1 1 1. ஸோ 1 1 1 1 0 0 1 1 0 தான் பைனரி வேல்யூ. ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். Fourth type is binary to hexadecimal and hexadecimal to binary conversion. இப்போ வந்து பைனரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள், அதை வந்து ஹெக்ஸாவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹெக்ஸாடெசிமல்னா என்ன? 8421. இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை 4 4ஆக டிவைட் பண்ணணும், அதான் வேல்யூ. இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க பைனரி வேல்யூ 4 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கணும். 0 0 0 0. நெக்ஸ்ட்டு 1 1 1 1. 4 1s இருக்குது. அதுமாதிரி ரிமைனிங் 2 1s இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை. ஸோ வந்து நம்ம 0 0ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அஷ்யூம் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூஸ் என்ன எழுதணும்? 0க்கு 0. இப்போ 4 1s இருக்குங்களா? 4 1 இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 8 8 + 4 12 12 + 2 14 15. ஸோ இந்த வேல்யூ வந்து 15. சரிங்களா? இப்போ 15. நெக்ஸ்ட் 0 0 1 1. இப்போ 0 0 1 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 + 1 3. இதுக்கு ரெண்டுக்கு தான் வேல்யூ இருக்குது. ஸோ 2 + 1 3. இது ரெண்டு 0, அதனால் 3 மட்டும்தான் போட்டுக்கணும். சரிங்களா? 3 15 0. இப்போ ஹெக்ஸாடெசிமலில் 15னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏனா 10, பினா 11, சினா 12, டி 13, இ இஸ் 14, எஃப் இஸ் 15. அப்போ 15 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எஃப். ஸோ எஃப்னு போட்டுக்கோங்க. 3f 0 based 16. இதான் வந்து பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். அதே இது இப்போ ஹெக்ஸா டு பைனரி கன்வர்ஷன் அப்படின்னா, இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம பைனரி வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வந்து 306 இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 306 இதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக எழுதிட்டு ஹெக்ஸானால 8421ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 6க்கு என்ன வேல்யூ? 6க்கு என்ன வேல்யூ வரும்? நீங்களே பாருங்கள். 0 1 1 0. எப்படின்னா 4 + 2 6ங்களா? இப்போ 0 1 1 0. மற்ற இடத்துல 0 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 6க்கு என்ன போடுவோம்? 0 1 1 0. நெக்ஸ்ட் 0க்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ எல்லாமே 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன? 3. 3க்கு என்ன போடலாம்? 2 1 சேர்ந்தா 3. அப்போ 8400 வச்சுக்கிட்டு 2 + 1க்கு பதிலாக 1 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 0 0 1 1 0 0 1 1. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதினீங்கன்னா ஹெக்ஸா டு பைனரி கன்வர்ஷன். சரிங்களா? ஈஸி மெத்தட். ஃபிஃப்த் டைப் இஸ் hexadecimal to octal and octal to hexadecimal conversion. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், octal to hexadecimal conversion பார்க்கலாம். இந்த octal to hexadecimalனா ரெண்டு டைப் இருக்குங்க. octal to பைனரியை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பைனரி வேல்யூஸ் தான் வந்து ஹெக்ஸாவாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வேறு எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். 615 to the base 8. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? octal to பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். கொடுக்குற வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆக்டல், ஸோ 4 to 1 பேசிஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூக்கு என்ன பைனரி வேல்யூஸ் கிடைக்குது, இந்த நம்பருக்கு என்ன பைனரி வேல்யூ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போடணும். இப்போ 5க்கு என்ன பைனரி வேல்யூ? 101 101. நெக்ஸ்ட் 1க்கு பைனரி வேல்யூ இஸ் 001. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 6க்கு 110. சரிங்களா? இப்போ ஒரு வேல்யூக்கு பைனரி, ஒரு நம்பருக்கு பைனரி வேல்யூஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? நெக்ஸ்ட்டு இது பைனரி டு ஹெக்ஸா. ஸோ கொடுக்குற பைனரி வேல்யூஸ் வந்து ஹெக்ஸாவாக கன்வெர்ட் பண்ணும். ஹெக்ஸானா என்ன சொல்லியிருக்கேன்? 4 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ கொடுக்குற வேல்யூஸ் வந்து 101 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? இங்கே இருக்க 1ஐ கம்பைன் பண்ணிக்கணும். 1101 1101. ரிமைனிங் என்ன இருக்குது? 00 00. இங்கே இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கணும். 0001. சரிங்களா? 0001. நெக்ஸ்ட்டு ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும் 1. ஸோ ரிமைனிங் 3 வேல்யூஸ் இல்லை, அதுக்காக நம்ம வந்து 0வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0000. சரிங்களா? அப்போ வந்து 1, இதுக்கு எக்ஸா வேல்யூஸ் என்ன? 1101 1101 1101. இப்போ 8421ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 13. சரிங்களா? அதோட இது வந்து என்ன? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்ஃபபெட் நம்பர் என்ன? டி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 8 1000. இந்த இதோட டெசிமல் வேல்யூ என்ன? 1000. 8 தான். நெக்ஸ்ட்டு 1க்கு 1. சரிங்களா? ஸோ வேல்யூ வந்து 1813. 13 வந்து டியை சப்ஸ்டியூட் பண்ணி. So this 18d to the base 16. சரி,
செகண்ட் பார்க்கலாம் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். அது அதே மாதிரி தான், ஹெக்ஸா டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும், தென் பைனரி டு ஆக்டல். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 25b டு த பேஸ் 16 ஹெக்ஸாவை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹெக்ஸா டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுக்குற வேல்யூ 25b இதை வந்து நம்ம வந்து பைனரியாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிக்கு என்ன வேல்யூ வந்து ஹெக்ஸா டு பைனரி, ஸோ வந்து ஹெக்ஸா வேல்யூ என்ன 8421. 8421ல சப்ஸ்டியூட் பண்ணி அதோட பைனரி வேல்யூ என்ன எழுதணும். இப்போ பி வந்து என்னது, பி வந்து 11, பி வந்து 11. சரிங்களா? இப்போ 11க்கு என்ன வேல்யூ, பைனரி வேல்யூ 1011, ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 5க்கு பைனரி வேல்யூ என்ன 0101, 0101. நெக்ஸ்ட் 2 0010, 0010. சரிங்களா? போட்டாச்சு. த பைனரி ஹெக்ஸா டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பைனரி டு ஆக்டல். இந்த வேல்யூவை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும். ஆக்டல்னா என்ன சொல்லியிருக்கேன், 3 டிவைட் பண்ணும். கொடுக்குற வேல்யூஸ் வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூஸ் 4 இருக்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. கம்பைன் பண்ணி எழுதிட்டு அதை வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் எழுதுனா 00100 எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டு 3 டிவைட் பண்ணிக்கோங்க. 011. நெக்ஸ்ட் 0 இந்த 100. சரிங்களா? 110. சரிங்களா? இது எல்லாத்தையும் 3 டிவைட் பண்ணிட்டு இப்போ என்ன வேல்யூஸ்னு 4 to 1ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 0011 0 பாருங்க 011னா என்ன வேல்யூ 3 011 அதுக்கும் 3. ஸோ இந்த பைனரி வேல்யூஸுக்கு நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து 1133 டு த பேஸ் 8. இதான் வந்து ஹெக்ஸா டு ஆக்டல் கன்வர்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட செகண்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.